நண்பர்களே, உங்களுக்கு எப்போதாவது இப்படி நடந்திருக்கிறதா? நீங்கள் மனதிலிருந்து உழைத்திருக்கிறீர்கள், இரவும் பகலும் ஒன்றாய் உழைத்திருக்கிறீர்கள். ஆனால் பணம் உங்கள் கைக்கு வருவதற்கு முன்பே நழுவிப் போய்விட்டதா? சிலர் லட்சங்களில் அல்ல, கோடிகளில் விளையாடும்போது நீங்கள் ஆயிரங்களைச் சேர்த்து வைத்தாலும் மாதத்தின் கடைசி தேதி பற்றிய பயத்தை உங்களால் போக்க முடியவில்லை என்று எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா? இது ஏன்? பிரபஞ்சம் சிலரை விசேஷமானவர்களாக ஆக்கியுள்ளதா? அல்லது நமக்குத் தெரியாத ஏதேனும் இரகசிய சூத்திரம் அவர்களிடம் இருக்கிறதா? வணக்கம். நீங்கள் சக்தி சூத்ராவிற்கு வந்ததற்கு வரவேற்கிறோம். இது ஒரு சேனல் மட்டுமல்ல, உங்கள் விதியை மாற்றக்கூடிய இரகசிய சூத்திரங்களை நாங்கள் வெளிப்படுத்தும் உணர்வு பயணம் இது. இன்றைய இந்த பயணம் காண முடியாத, ஆனால் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்தும் ஒரு சக்தியைச் சுற்றியே சுழல்கிறது. அந்த சக்தியின் பெயர் செல்வ ஈர்ப்பு. இது பணத்தை கட்டாயப்படுத்தி பிடிக்க முயற்சிக்காமல் அதை உங்கள் பக்கம் ஈர்க்கும் ஆற்றலாகும். உண்மையிலேயே அப்படி ஒன்று இருக்கிறதா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், இருக்கிறது. இது ஒரு புதிய கருத்து அல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சாணக்கியர் இந்த இரகசியத்தை அறிந்து புரிந்து கொண்டு அதை தனது நிதியில் மறைத்து வைத்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று நாம் சாணக்கியரை அரசியலுடன் மட்டுமே தொடர்பு படுத்துகிறோம். உண்மை என்னவென்றால், செல்வம் என்பது சம்பாதிக்கப்படுவது மட்டுமல்ல. செல்வம் என்பது உங்கள் எண்ணங்கள், உங்கள் ஆற்றல் மற்றும் உங்கள் கர்மங்களால் உங்கள் பக்கம் ஈர்க்கப்படுவது ஆகும். இப்போது கேள்வி என்னவென்றால், நீங்கள் எப்போதாவது உங்கள் ஆற்றலை சோதித்து பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் உண்மையில் செல்வத்தை மகிழ்ச்சியுடன் உங்கள் வாழ்க்கைக்குள் அழைக்கிறீர்களா? அல்லது ஒவ்வொரு முறையும் அதை பயம், தயக்கம் மற்றும் சந்தேகத்துடன் பார்க்கிறீர்களா? சாணக்கியர் ஓரிடத்தில் எழுதினார், தன்னை ஏழை என்று நினைப்பவன் லட்சுமியை மிகவும் அவமானப்படுத்துகிறான். இப்போது சற்று நிறுத்தி சிந்தியுங்கள். உங்கள் எண்ணங்களால் செல்வத்தை அவமதித்து விடவில்லையா? ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நீங்கள், என்னிடம் பணம் இல்லை, நான் பணக்காரர்களைப் போல மாற முடியாது, விதிதான் என்னை ஏழையாக்கியது என்று சொல்லும்போது நீங்கள் லட்சுமியை மறுக்கிறீர்கள். கவனமாக கேளுங்கள். பணம் ஒரு எண்ணம், ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை தகுதியானவர்கள் என்று தங்களை கருதுபவர்களால் மட்டுமே தங்கள் பக்கம் ஈர்க்க முடியும். இதுவே சாணக்கிய நீதி உங்களுக்கு கற்பிக்கும் இரகசியம். பணம் வெளியில் இருந்து வருவதில்லை. பேசா உங்கள் உள் மனதின் சிந்தனையிலிருந்து பிறக்கிறது. சக்தி சூத்ரா மூலம் உங்கள் மனதின் அலைகள் செல்வத்தின் போக்கை எவ்வாறு தீர்மானிக்கின்றன? பழக்க வழக்கங்களையும் நேரத்தையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் செல்வத்தின் கதவுகளை எவ்வாறு திறக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் அந்த சிந்தனை பயணத்தில் உங்களை அழைத்துச் செல்லப் போகிறோம். மேலும் சாணக்கியரின் சில இரகசிய சூத்திரங்கள் இன்றும் கூட எப்படி உங்களை பணக்காரராக்க முடியும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். தாயத்துக்கள் இல்லாமல், மாய வித்தைகள் இல்லாமல் உங்கள் சக்தியால் மட்டுமே இது சாத்தியம். உண்மையிலேயே என்னிடம் அவ்வளவு சக்தி இருக்கிறதா என்று உங்கள் மனம் இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் எப்படியாவது உங்கள் ஆன்மா உங்களை இங்கே ஈர்த்துள்ளது என்று அர்த்தம். ஆன்மா தயாராக இருக்கும்போது பிரபஞ்சம் தானாகவே வழியை உருவாக்குகிறது. இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல, மாறாக உங்கள் உள்ளே இருக்கும் அந்த செல்வ ஈர்ப்பு விசையை எழுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதற்கான அடையாளம். சாணக்கியர் உங்களுக்கு அந்த இரகசியத்தை சொல்வார். இதன் மூலம் பணம் மட்டுமல்ல, ஆசீர்வாதம், வெற்றி மற்றும் செழிப்பு ஆகிய அனைத்தும் உங்கள் பக்கம் ஈர்க்கப்படும். ஒவ்வொரு அடியும் செல்வத்தின் புதிய பரிமாணங்களைக் காட்டும் இந்த பயணத்தை தொடங்க நீங்கள் தயாரா? ஏனெனில் இந்த வீடியோ வெறும் தகவல் மட்டுமல்ல, இது உங்கள் எதிர்காலத்திற்கான, உங்கள் சக்திக்குமான மற்றும் உங்கள் விதிக்கான அழைப்பு. எங்களுடன் இணைந்திருங்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தை நிரந்தரமாக்கக்கூடிய சாணக்கிய நீதியின் இரகசிய அத்தியாயத்தை நாங்கள் தொடங்குகிறோம். நினைவில் கொள்ளுங்கள், தகுதியானவர்களாக தங்களை ஆக்கிக் கொள்பவர்களுக்குத்தான் செல்வம் சொந்தம். உங்கள் சிந்தனையை தங்கமாக மாற்றக்கூடிய முதல் இரகசியத்துடன் தொடங்குவோம். முதல் இரகசியம், நடத்தை மற்றும் செல்வத்தின் நிலைத்தன்மை. செல்வத்தை ஈர்ப்பது ஒரு கலை, ஆனால் அந்த செல்வத்தை உங்கள் வாழ்க்கையில் நிலைநிறுத்துவது ஒரு தவமாகும். சிலர் லாட்டரி வெல்வதையோ, திடீரென ஒரு பெரிய ஒப்பந்தத்தை பெறுவதையோ அல்லது பரம்பரை சொத்து கிடைப்பதையோ நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் சில ஆண்டுகளில் அவர்கள் மீண்டும் அதே வறுமைக்கும் போராட்டத்திற்கும் திரும்புகிறார்கள். ஏன்? ஏனெனில்
அவர்களுக்கு செல்வத்தை தக்கவைக்கத் தெரியவில்லை. அதன் ஆற்றலை கையாளத் தெரியவில்லை. மோசமான நடத்தை செல்வத்தை பயமுறுத்திவிடும். அதனால் செல்வம் பயந்து ஓடிவிடும் என்று சாணக்கியர் தெளிவாக கூறினார். ஆம், நீங்கள் சரியாக கேட்கிறீர்கள். பணமும் பயப்படுகிறது. எதற்கு? கட்டுப்பாடின்மைக்கு, ஆணவத்திற்கு, வஞ்சனைக்கு மற்றும் அவமதிப்புக்கு. பணம் ஒரு பொருள் அல்ல, அது ஒரு நுட்பமான ஆற்றல். அதை மதிக்கும் நபர்களிடம் மட்டுமே அது நிலைத்திருக்கும். இப்போது கேள்வி என்னவென்றால், செல்வத்தை மதிப்பது என்றால் என்ன? நோட்டுகளை பூஜை தட்டில் வைப்பதா அல்லது தானம் செய்வதா? இல்லை. செல்வத்திற்கான உண்மையான மரியாதை என்பது உங்கள் நடத்தையை தூய்மையாக வைத்திருப்பதுதான். சாணக்கியர் ஒரு ஆழமான விஷயத்தை சொன்னார். யாருடைய நடத்தை அசுத்தமாக இருக்கிறதோ அவன் வீட்டிற்கு வந்த லட்சுமி திரும்பிச் செல்ல அதிக நேரம் எடுப்பதில்லை. எங்காவது நீங்கள் வெளிவேஷம் போட்டீர்களா? நீங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களா? செலவு செய்வதை மட்டுமே வெற்றியாக கருதினீர்களா? இதுதான் உண்மையான சோதனை. உங்கள் நடத்தை நிலையாக இருக்கும்போது, உங்கள் மனம் கட்டுப்படுத்தப்படும்போது, மேலும் உங்கள் நோக்கம் வெறும் வெளிவேஷம் அல்லாமல் வளர்ச்சியாக இருக்கும்போது மட்டுமே செல்வம் நிலைத்திருக்கும். இன்றைய காலத்தில் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், செல்வத்தை ஒரு கருவியாக கருதுவதற்கு பதிலாக அதை இலக்காகவே கருதுகிறோம். நம்மிடம் பணிவு, நன்றியுணர்வு மற்றும் சமநிலை இல்லாவிட்டால் செல்வத்தை நிலைநிறுத்த முடியாது என்பதை நாம் மறந்துவிடுகிறோம். கவனமாக கேளுங்கள். செல்வத்தின் மிகப்பெரிய நண்பன் பொறுமை, அதன் மிகப்பெரிய எதிரி அகங்காரம். பணம் கிடைத்தவுடன் உங்களை எல்லாவற்றையும் விட உயர்ந்தவராக கருத ஆரம்பித்தால், அந்த பணம் இனி சில நாட்களுக்கு மட்டுமே விருந்தாளியாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பணத்தை பெற்று தனது குணத்தை இழந்தவன் அவனே லட்சுமியின் வீழ்ச்சிக்கு வழியை திறந்து விடுகிறான் என்று சாணக்கியர் கூறினார். எனவே இந்த முதல் ரகசியம் உங்களுக்கு நினைவூட்டுகிறது. பணம் சம்பாதிப்பதற்கு முன் உங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பணிவாக இருக்கும்போது, மற்றவர்களுக்கு உதவும்போது, வெளிவேஷம் இல்லாமல் தானம் செய்யும்போது, வியாபாரத்தில் நேர்மையாக இருக்கும்போது, மேலும் உங்களிடம் வந்த பணத்திற்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லும்போது, பிரபஞ்சம் இந்த நபர் தகுதியானவர், இவருக்கு இன்னும் கொடுங்கள் என்று சொல்கிறது. இதனால்தான் சிலரிடம் தொடர்ந்து பணம் வந்து கொண்டே இருக்கிறது. ஏனெனில் அவர்கள் பணக்காரர்கள் மட்டுமல்ல, குணவான்களாகவும் இருக்கிறார்கள். செல்வத்திற்கும் உங்கள் வங்கி இருப்புக்கும் சம்பந்தமில்லை. அது உங்கள் உள் நிலைத்தன்மையுடன் தொடர்புடையது. இந்த நிலைத்தன்மை தூய்மையான நடத்தையிலிருந்து வருகிறது. எனவே முதல் ரகசியம் உங்களிடம் சொல்கிறது, உங்களை உள் ரீதியாக தயாரியுங்கள். நீங்கள் செல்வத்தை கையாள தகுதியானவராக இருக்கும்போதுதான் அது நிலைத்திருக்கும். இன்று முதல் ஒரு உறுதிமொழி எடுங்கள். பணத்தை செலவழிப்பதற்கான ஒரு கருவியாக மட்டும் கருத வேண்டாம். அது பிரபஞ்சத்தின் ஒரு புனித நீரோட்டமாக கருதுங்கள். இது நடத்தையின் வலிமையை உணர்ந்தவர்களிடம் மட்டுமே பாய்கிறது. இதுதான் செல்வ ஈர்ப்பின் முதல் ரகசியம், நடத்தை மற்றும் செல்வத்தின் நிலைத்தன்மை. இரண்டாவது ரகசியம், லட்சுமியை அழைக்கும் தினசரி செயல்பாடு. பணம் சம்பாதிப்பது ஒரு செயல்முறை, ஆனால் பணத்தை பொழிய வைப்பது ஒரு கலை. இந்த கலையின் மிகப்பெரிய ரகசியம் உங்கள் அன்றாட வழக்கத்தில் மறைந்துள்ளது. காலையில் எப்படி எழுகிறீர்கள், எந்த வார்த்தைகளை பேசுகிறீர்கள், எந்த எண்ணத்துடன் நாளை தொடங்குகிறீர்கள், இவை அனைத்தும் செல்வத்தின் வருகையுடன் நேரடி தொடர்பை கொண்டுள்ளன. ஆம், நீங்கள் சரியாக கேட்டீர்கள். சாணக்கியர் தெளிவாக கூறினார், விடியலின் உணர்வு வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. நாளின் முதல் 1 மணி நேரத்தை சரியாக கட்டுப்படுத்துபவன் வருடத்தின் விதியையே மாற்ற முடியும். இப்போது உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி நாளை தொடங்குகிறீர்கள்? மொபைலை பார்ப்பதா, செய்திகளின் எதிர்மறையா, அல்லது எந்த கவனமும் உறுதிப்பாடும் இல்லாமல் சாதாரணமாக தொடங்குவதா? அப்படியானால் ஏன் பணம் வரவில்லை என்று சொல்ல வேண்டாம். ஏனெனில் செல்வம் முதலில் மனதில் இறங்குகிறது, பிறகுதான் வாழ்க்கையில் வருகிறது. பண்டைய இந்தியாவில் கட்டுப்பாடு, நன்றியுணர்வு மற்றும் நோக்கம் ஆகியவை ஒன்றாக பாயும் தினசரி வழக்கத்தில் லட்சுமி தோன்றுகிறாள் என்று கூறப்பட்டது. இப்போது சிந்தியுங்கள். காலையின் முதல் 60 நிமிடங்கள் உங்கள் நாளின் மிக சக்தி வாய்ந்த நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உடலுக்கு ஆற்றலையும், மனதிற்கு நேர்மறை எண்ணங்களையும், ஆன்மாவிற்கு மௌனத்தையும் தியானத்தையும் கொடுத்தால், உங்கள் வாழ்க்கையின் வாசலில் லட்சுமி வருவதற்கான மணியை அடித்துவிட்டீர்கள் என்று அர்த்தம். இப்போது
மற்றொரு ஆழமான விஷயம். செல்வத்தின் தெய்வங்கள் உங்கள் வேலையால் மட்டுமல்ல, உங்கள் பழக்க வழக்கங்களால் மகிழ்ச்சி அடைகின்றன. உங்கள் தினசரி செயல்பாடு ஒழுங்கற்றதாக இருந்தால், தாமதமாக உறங்குவது, தாமதமாக எழுவது, தவறான உணவு முறை, உடலில் சோம்பல் மற்றும் மனதில் குழப்பம் இருந்தால் நீங்கள் ஒரு வீட்டைப் போன்றவர். அங்கு லட்சுமி வாசலில் நிற்கிறாள், ஆனால் உள்ளே வர அவளுக்கு வழியே தெரியவில்லை. இப்போது கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் எழுந்து முதலில் நன்றியை தெரிவித்தால், இப்போது என் நோக்கி வந்து கொண்டிருக்கும் செழிப்புக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் என்று சொல்லுங்கள். பின்னர் சிறிது நேரம் மௌனம் காத்து உங்கள் இலக்குகளைப் பற்றி தியானித்து, திரையின் இரைச்சலுடன் அல்லாமல் சிந்தனையுடன் நாளை தொடங்கினால் அந்த நாள் வெறும் நாளாக இருக்காது. அது செல்வத்தை ஈர்க்கும் காந்த தருணமாக மாறும். சாணக்கியர் கூறினார், யாருக்கு ஒழுக்கமில்லையோ அவன் செல்வத்தை குறை கூறுகிறான். ஆனால் செல்வம் தனது பழக்க வழக்கங்களை கட்டுக்குள் வைத்திருப்பவரிடம் மட்டுமே செல்கிறது. இதுவே இன்றைய காலகட்டத்தில் தொலைந்து போன விஷயம். பணம் உழைப்பால் வரும் என்று நினைக்கிறோம். ஆனால் உழைப்பு ஒழுங்கமைப்பு இல்லாமல், கவனம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல் இருந்தால் அது சோர்வை மட்டுமே தரும், செழிப்பை கொடுக்காது. நினைவில் கொள்ளுங்கள், லட்சுமி ஒரு ராணி. ஒழுங்கு, தூய்மை மற்றும் மரியாதை இருக்கும் இடத்திற்கு மட்டுமே ராணிகள் வருவார்கள். எனவே இன்று முதல் உங்கள் காலையை ஒரு கோவிலாக மாற்றுங்கள். அங்கு உங்கள் எண்ணங்களை அலங்கரிக்கிறீர்கள், உங்கள் உடலை வலுப்படுத்துகிறீர்கள், மேலும் உங்கள் இலக்குகளை தினமும் நினைவில் கொள்கிறீர்கள். இதுதான் உங்களை வெளிப்புற எதிர்மறை சக்தியிலிருந்து பாதுகாக்கும் கவசமாக மாறுகிறது. மேலும் செல்வத்தையும் வாய்ப்புகளையும் தீர்வுகளையும் உங்கள் பக்கம் ஈர்க்கிறது. காலை மட்டுமல்ல, ஏன் உங்கள் நாள் முழுவதுமே ஒரு ஆற்றல் சுழற்சிதான். நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள், யாருடன் பேசுகிறீர்கள், எந்த விஷயத்தை பற்றி விவாதிக்கிறீர்கள், எப்படி யோசிக்கிறீர்கள், இவை அனைத்தும் உங்கள் பொருளாதார ஆற்றலுடன் நேரடியாக தொடர்புடையவை. நாள் முழுவதும் நீங்கள் புகார், பயம், ஒப்பிடுதல் மற்றும் வருத்தத்தால் நிரம்பியிருந்தால் நீங்கள் உங்களால் சம்பாதிக்கப்பட்ட லட்சுமியையே வாசலுக்கு வெளியே தள்ளுகிறீர்கள். ஆனால் ஒவ்வொரு நாளையும் நன்றியுணர்வு, வாய்ப்பு மற்றும் நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் செல்வம் இனி உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெகு தொலைவில் இருக்காது என்று புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் செல்வ ஈர்ப்பின் இரண்டாவது ரகசியம், உங்கள் தினசரி செயல்பாட்டில் மறைந்திருக்கும் லட்சுமியின் திறவுகோல். மூன்றாவது ரகசியம், பேச்சுக்கும் செல்வத்திற்கும் இடையிலான மர்மமான தொடர்பு. வார்த்தைகள் காற்றில் மிதக்கும் ஒலிகள் மட்டுமல்ல, வார்த்தைகள் ஆற்றல். அந்த ஆற்றல்தான் செல்வம் உங்கள் பக்கம் வருமா அல்லது உங்களை விட்டு விலகி ஓடுமா என்பதை தீர்மானிக்கிறது. நீங்கள் பேசுவது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, நீங்களே பிரபஞ்சத்திற்கு ஒரு சமிக்ஞையை அனுப்புகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், என்ன விரும்புகிறீர்கள், எதை பெறத் தகுதியானவர் என்பதை பற்றி அது கூறுகிறது. சாணக்கியர் கூறினார், வாயிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்று வாழ்க்கையின் பாதுகாவலனாக மாறும் அல்லது எதிர்காலத்தின் அழிப்பவனாக மாறும். இப்போது யோசித்துப் பாருங்கள். நாள் முழுவதும் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? என்னிடம் பணம் இல்லை, என் விதியில் பணம் எங்கே, பணம் உள்ளவர்கள்தான் பணம் சம்பாதிக்கிறார்கள், எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இந்த வாக்கியங்களில் வறுமையின் விதை மறைந்துள்ளது. ஒவ்வொரு முறையும் உங்களைப் பற்றி இப்படிச் சொல்லும்போது உங்கள் லட்சுமியின் கதவை நீங்களே மூடுகிறீர்கள். உங்கள் நாக்கில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் பிரபஞ்சம் நம்புகிறது. நீங்கள் திரும்பத் திரும்ப என்னிடம் பணம் நிலைக்காது என்று சொன்னால் பிரபஞ்சம் உங்களுக்கு பணம் கொடுக்குமா? இல்லை. ஏனெனில் நீங்களே பணம் நிலைக்காது என்று சொல்லிவிட்டீர்கள். யார் இதை விரும்புகிறாரோ அவருக்கு அதையே கொடுங்கள் என்று பிரபஞ்சம் சொல்லும். இப்போது கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் தினமும், நான் செழிப்புக்கு தகுதியானவன், செல்வம் என்னிடம் வந்து மரியாதையுடன் நிலைத்திருக்கிறது, ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகள் என்னை தேடி வருகின்றன, நான் லட்சுமியை திறந்த மனதுடன் அழைக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் உணர்வு மாறும், உங்கள் ஆற்றல் மாறும். படிப்படியாக பிரபஞ்சம் உங்கள் பேச்சின் அடிப்படையில் செயல்படத் தொடங்கும். சாணக்கியர் கூறுகிறார், மௌனத்தை விட இனிமையான பேச்சு சிறந்தது, இனிமையான பேச்சை விட நேர்மறையான பேச்சு சிறந்தது. இப்போது நீங்கள் யோசித்துப் பாருங்கள். நீங்கள் பேசுவது செல்வத்தை ஈர்க்கிறதா அல்லது அதை வெட்கப்பட வைக்கிறதா? உங்கள் பேச்சில் நன்றியுணர்வு இருக்கிறதா அல்லது வெறும் புகார்கள்தான் இருக்கிறதா? உங்கள் வார்த்தைகள் வாய்ப்புகளை அழைக்கின்றனவா அல்லது தோல்விகளை வலுப்படுத்துகின்றனவா? நினைவில் கொள்ளுங்கள், செல்வம் உழைப்பால் மட்டும் வருவதில்லை,
அது எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகளின் கூட்டணியால் வருகிறது. இப்போது சாணக்கியரின் மற்றொரு ரகசியத்தை கேளுங்கள். யாருடைய பேச்சு கடுகடுப்பானதோ அவனது விதியும் கூர்மையாகச் சிதைந்து போகிறது. யாருடைய பேச்சு பணிவானதோ அவனது விதியும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் கோபத்தில், ஆணவத்தில் அல்லது கேலி செய்வதில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினால் அந்த வார்த்தைகள் மற்றவர்களை புண்படுத்துவது மட்டுமல்ல, அவை உங்கள் வாழ்க்கையிலிருந்து செல்வத்தையும் அன்பையும் அமைதியையும் வெளியேற்றுகின்றன. கவனியுங்கள், நீங்கள் தானம் செய்யும்போது பிரபஞ்சம் உங்கள் பேச்சை கவனிப்பதில்லை. மாறாக நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள், எந்த உணர்வுடன் கொடுக்கிறீர்கள் என்பதை கவனிக்கிறது. ஆகவே இன்று முதல் ஒரு புதிய தொடக்கத்தை செய்யுங்கள். ஒவ்வொரு காலையிலும் ஒரு மந்திரத்தைப் போலச் சொல்லுங்கள். என் வார்த்தைகள் செல்வத்தை அழைக்கின்றன. என் பேச்சில் செழிப்பின் சக்தி உள்ளது. என்னை உயர்த்தும் விஷயங்களை மட்டுமே நான் பேசுகிறேன். உங்கள் பேச்சில் விவேகம், பணிவு மற்றும் வளர்ச்சிக்கான வார்த்தைகளை நீங்கள் நிரப்பும்போது செல்வம் தானாகவே ஓடி வருகிறது. ஏனென்றால் அது இப்போது இருக்கும் இடத்தில் மரியாதை கிடைக்கும் என்பதை அது அறியும். இதுதான் செல்வ ஈர்ப்பின் மூன்றாவது ரகசியம், பேச்சுக்கும் செல்வத்திற்கும் இடையிலான நேரடி தொடர்பு. நான்காவது ரகசியம், தானமும் செல்வத்தின் சுழற்சியும். சிலர் எவ்வளவு பணம் கொடுக்கிறார்களோ அதே அளவு அல்லது பல மடங்கு அதிகமாக அவர்களிடம் திரும்பி வருகிறது. ஆனால் சிலர் ஒவ்வொரு பைசாவையும் பிடித்து வைத்திருப்பது போல எவ்வளவு சேமித்தாலும் அவர்களின் பை எப்போதும் காலியாகவே இருப்பது ஏன் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இது ஏதேனும் முரண்பாடான விதியா, அல்லது சாதாரண மக்களுக்கு புரியாத ஒரு கண்ணுக்குத் தெரியாத ஆற்றல் சுழற்சியா? சாணக்கியர் ஆழமாகச் சொன்னார், செல்வம் இயங்கும்போதுதான் நிலைத்திருக்கும். எது பாய்கிறதோ அதுவே தூய்மையானது. எது நின்று விடுகிறதோ அது அழுகிப் போகிறது. இதுதான் தானத்தின் ரகசியம். இன்றைய உலகில் மக்கள் தானத்தை ஒரு மதச் சடங்காகவோ அல்லது கட்டாயத்தின் வெளிப்பாடாகவோ கருதுகின்றனர். ஆனால் சாணக்கியர் தானத்தை புண்ணியமாக மட்டுமல்ல, செல்வத்தின் நிரந்தர சுழற்சிக்கான சக்தி வாய்ந்த விதியாக கூறினார். நீங்கள் உண்மையிலேயே ஏழைக்கு மனப்பூர்வமாக உணவளிக்கும்போது அல்லது எதிர்பார்ப்பு இல்லாமல் தேவைப்படுபவருக்கு உதவிகளை செய்யும்போது உள்ளே ஒரு அற்புதமான அமைதியையும் ஆற்றல் ஓட்டத்தையும் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அந்த ஆற்றல்தான் உண்மையில் உங்களைச் சுற்றி லட்சுமியின் இருப்பை குறிக்கும் அறிகுறியாகும். ஏனென்றால் நீங்கள் உங்கள் செல்வத்தை உங்களுடன் மட்டுமே கட்டுப்படுத்தாமல் அதை உணர்வு மட்டத்தில் பாயவிட்டீர்கள். பிரபஞ்சத்தின் விதி என்னவென்றால், எது பாய்கிறதோ அது திரும்பி வரும், மேலும் பல மடங்கு அதிகமாக திரும்பி வரும். இப்பொழுது சாணக்கியரின் மற்றொரு விஷயத்தை கேளுங்கள். அகங்காரம் இல்லாமல் தானம் செய்பவனுக்கு தெய்வங்களும் தலைவணங்கிக் கொடுக்கின்றன. ஆனால் தானம் பணத்தால் மட்டும் நடப்பதில்லை என்பதில் கவனமாக இருங்கள். நீங்கள் யாருக்காவது நேரத்தை கொடுக்கலாம், அறிவை பகிரலாம், வார்த்தைகளால் ஆறுதல் அளிக்கலாம். சில சமயங்களில் வெறும் செவி கொடுத்தல் கூட யாருக்கோ தானத்தை விட குறைவானது அல்ல. நீங்கள் கொடுக்கும்போது என்னால் பகிர முடியும் அளவுக்கு என்னிடம் இருக்கிறது என்ற சமிக்ஞையை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறீர்கள். பிரபஞ்சம் பதில் அளிக்கிறது, உன்னால் பகிர முடிந்தால் நீ இன்னும் அதிகம் பெறத் தகுதியானவன். இங்கு மற்றொரு ஆழமான விஷயம் உள்ளது. தானம் என்பது இரகசியமாக, பணிவாக மற்றும் சுயநலமற்றதாக இருக்க வேண்டும். நீங்கள் தானம் செய்தீர்கள், ஆனால் அதனுடன் விளம்பரம், அகங்காரம் மற்றும் எதிர்பார்ப்பு இருந்தால் அது தானம் அல்ல, அது ஒரு ஒப்பந்தம். லட்சுமி ஒருபோதும் பேரம் பேசுவதை விரும்புவதில்லை. அவள் பணிவின் காதலி. இப்போது கேள்வி எழுகிறது, நான் கஷ்டத்தில் இருந்தால் நான் தானம் செய்யலாமா? பதில் ஆம். ஏனெனில் தானம் உங்கள் பையுடன் தொடர்புடையது அல்ல, உங்கள் மனநிலையுடன் தொடர்புடையது. உங்களிடம் உள்ள 100இல் 1 நீங்கள் யாருடைய நன்மைக்காக கொடுத்தாலும் நீங்கள் பிரபஞ்சத்தின் உயர்ந்த உணர்வைத் தொடும் ஆற்றலின் ஒரு பகுதியாகி விடுகிறீர்கள். அதே உணர்வு உங்களுக்கு பணம் மட்டுமல்ல, அர்ப்பணிப்பு நிறைந்த செழிப்பையும் தரும் வாய்ப்புகளை நோக்கி உங்களை இட்டுச் செல்கிறது. எனவே இன்று முதல் ஒரு உறுதிமொழி எடுங்கள். ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறிய அல்லது பெரிய பகுதியை அதன் மூலம் உயரக்கூடிய மக்களுக்கு கொடுங்கள். கொடுக்கும்போது அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்று யோசிக்காதீர்கள். மாறாக அந்த செயலால் நீங்கள் என்னவாக மாறுகிறீர்கள் என்று யோசியுங்கள். ஏனெனில் ஒவ்வொரு தானமும் உங்களை ஒரு புதிய பரிமாணத்திற்கு மாற்றுகிறது. தானம், தவம் மற்றும் கட்டுப்பாடு ஆகிய 3ஆல் மட்டுமே செல்வம் தூய்மையாகிறது, மற்றும் தூய்மையான செல்வமே
லட்சுமியின் உறைவிடமாகிறது என்று சாணக்கியர் கூறினார். எனவே நினைவில் கொள்ளுங்கள், தானம் என்பது ஈர்ப்பு சுழற்சியின் ஆரம்பம். தானம் என்பது உணர்வின் விரிவாக்கம். தானம் என்பது செல்வத்தின் நிரந்தர வருமானத்தின் ரகசியம். இதுதான் செல்வ ஈர்ப்பின் 4வது ரகசியம். தானமும் செல்வத்தின் ஆற்றல் சுழற்சியும். 5வது ரகசியம், மௌனம் மற்றும் ஈர்ப்பின் கண்ணுக்குத் தெரியாத சக்தி. ஒவ்வொரு நாளின் ஓட்டத்திலும், ஒவ்வொரு மணி நேரத்தின் கவலையிலும், ஒவ்வொரு நொடியின் ஒலிகளுக்கு மத்தியிலும் நீங்கள் எப்போதாவது உங்களை முழுமையாக அமைதிப்படுத்தியிருக்கிறீர்களா? வார்த்தைகளே இல்லாத, சிந்தனைகளே இல்லாத, மௌனம் மட்டுமே இருக்கும் ஒரு தருணத்தை நீங்கள் எப்போதாவது வாழ்ந்திருக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் அறியாமலேயே பணமும் சக்தியும் சிந்தனையும் உறுதியும் பிறக்கும் அந்த தூய அதிர்வை, பியூர் வைப்ரேஷன் தொட்டிருக்கிறீர்கள். சாணக்கியர் கூறினார், மௌனம் என்பது போர் இல்லாமல் வெற்றியை தரும் ஒரு ஆயுதம். அதே மௌனம் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ஈர்ப்பாக மாறுகிறது. இப்போது நீங்கள் யோசிக்கலாம், மௌனத்திற்கும் செல்வத்திற்கும் என்ன தொடர்பு? உங்கள் மனம் ஒவ்வொரு நொடியும் ஆயிரக்கணக்கான எண்ணங்களால் நிறைந்துள்ளது. சில சமயங்களில் பயம், சில சமயங்களில் ஆசைகள், சில சமயங்களில் ஒப்பீடுகள், சில சமயங்களில் பேராசை. மனம் இவ்வளவு சத்தம் போடும்போது மிகவும் நுண்ணியதும் அமைதியானதுமான பணத்தின் விழிப்புணர்வு உங்களிடம் வரத் தயங்குகிறது. ஏனென்றால் லட்சுமி ஒழுங்கீனம் இருக்கும் இடத்திற்குச் செல்வதில்லை. அவள் மௌனம், கவனம், சமநிலை இருக்கும் இடத்திற்கே செல்கிறாள். இன்றைய யுகத்தில் எல்லோரும் பேசுகிறார்கள், கத்துகிறார்கள், காட்டுகிறார்கள், விளக்குகிறார்கள். ஆனால் மௌனமாக இருப்பவர் அனைத்தையும் கேட்கிறார், அனைத்தையும் இழுக்கிறார். மௌனம் என்பது வெறுமை அல்ல. மௌனம் ஒரு காந்த நிலை. அங்கே உங்கள் ஆத்மா பிரபஞ்சத்துடன் உரையாடுகிறது. அது வார்த்தைகள் இல்லாமல், கோரிக்கை இல்லாமல், பதட்டம் இல்லாமல், ஒரு தூய நம்பிக்கையுடன் நடக்கும் உரையாடல். சாணக்கியர் சொன்னார், எந்த மனிதன் மௌனம் சாதிக்கிறானோ அவனுக்குள் முடிவெடுக்கும் தீ ஜ்வலிக்கிறது. அந்த தீயே அவனுடைய திசையை லட்சுமியை நோக்கி தீர்மானிக்கிறது. இப்போது யோசித்துப் பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெறும் 10 நிமிடங்கள் வார்த்தைகளுக்கு அப்பால், எண்ணங்களுக்கு அப்பால் உங்கள் உள்ளே அமர்ந்தால் என்ன ஆகும்? மெதுவாக உங்கள் உள்ளே பணத்தை அழைக்கும் அந்த அதிர்வு உருவாகும். பேசாமல், ஓடாமல், கேட்காமல். ஏனென்றால் நீங்கள் உள்ளே இருந்து அமைதியாகவும் வெளியே இருந்து விழிப்புடனும் இருக்கும்போதுதான் பணம் வருகிறது. சில மக்கள் மிகவும் குறைவாக பேசுவதையும், ஆனால் அவர்களின் இருப்பு மிகவும் கனமாகவும் மிகவும் கவர்ச்சியாகவும் இருப்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வாய்ப்புகள், மக்கள் மற்றும் பணம் தாமாகவே அவர்களை நோக்கி இழுக்கப்படுகின்றன. ஏன்? ஏனென்றால் அவர்கள் உள்ளே மௌனத்தை சாதித்துள்ளனர். அவர்கள் இப்போது பணத்தை தேடுவதில்லை, மாறாக பணம் அவர்களை தேடுகிறது. இப்போது புரிந்து கொள்ளுங்கள், மௌனம் என்பது சாதாரண அமைதி அல்ல. இது ஆசையின் சத்தம் நிற்கும், பயத்தின் தாண்டவம் அமைதியாகும் மற்றும் ஆத்மாவின் எதிரொலி கேட்கும் ஒரு நிலை. அங்கிருந்துதான் உண்மையான ஈர்ப்பு தொடங்குகிறது. எனவே இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் மௌனத்திற்கு ஒரு இடத்தை கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் உங்களை அமைதிக்குச் சமர்ப்பியுங்கள். எந்த மந்திரமும் இல்லை, எந்த கற்பனையும் இல்லை. உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். மௌனத்தை மட்டும் அனுபவியுங்கள். ஏனென்றால் அந்த மௌனமே உங்கள் உள்ளே உள்ள விழிப்புணர்வை பரப்பும். அந்த விழிப்புணர்வு பணத்தை கண்ணுக்குத் தெரியாத கோடுகளில் பிணைத்து உங்களிடம் இழுத்து வரும். நினைவில் கொள்ளுங்கள், ஈர்ப்பு சத்தமிடுவதன் மூலம் வருவதில்லை, மாறாக மௌனத்தின் ஆழத்திலிருந்து வருகிறது. சாணக்கியரின் இறுதி சூத்திரம் சொல்கிறது, மௌனம் என்பது ஆத்மா லட்சுமியை முதலில் சந்திக்கும் இடம். இதுதான் பண ஈர்ப்புக்கான 5வது மற்றும் இறுதி ரகசியம். மௌனம் மற்றும் ஈர்ப்பின் கண்ணுக்குத் தெரியாத சக்தி. இப்போது நீங்கள் இந்த பயணத்தை முடித்துவிட்டீர்கள். 5 ரகசியங்களை அறிந்து கொண்டீர்கள். நடத்தை, தினசரி பழக்கம், வாணி, தானம் மற்றும் இப்போது மௌனம். இது வெறும் தகவல் அல்ல, இது விழிப்புணர்வின் விதை. இதை நீங்கள் தினமும் வளர்க்க வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், பணம் வெறும் கடின உழைப்பால் மட்டும் வருவதில்லை. அது உள்ளே அமைதியான, தெளிவான மற்றும் உண்மையான அந்த ஆத்மாவை நோக்கி வருகிறது.